அன்பிற்குரிய நண்பர்களே, பணம் மற்றும் செல்வம் சார்ந்த சுயபிரகடனங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். சக்தி வாய்ந்த வாக்கியங்களை உள்வாங்கி இன்னைக்கு நம்ம மனச அழகா ரீப்ரோகிராம் பண்ண போறோம். மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டும் மற்றும் அவற்றை சங்கல்பம் போல சொல்வதன் மூலம் நம்ம மூளையில புதிய நரம்பு வழிப்பாதைகளை உருவாக்க முடியும். புதிய நேர்மறையான தாட் பேட்டர்ன்ஸ் அல்லது சிந்தனை வடிவங்களை உருவாக்க முடியும். மேலும் எதிர்மறையான பேட்டர்ன்ஸையும் உடைச்சு வெளியேற்ற முடியும். இந்த காணொளியை தினமும் 21 நாட்களுக்கு கேட்டுட்டு வாங்க. அதிகாலையிலையோ அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடியோ கேளுங்க. உங்க மனசுல இதெல்லாம் பதிஞ்சிரும். நான் எல்லா வாக்கியங்களின் தொகுப்பையும் இருமுறை பதிவிட்டிருக்கேன். நீங்களும் பின்னாடி சொல்லுங்க. மனசுல உள்வாங்கிக்கோங்க. ஸ்கிரீன்லையும் பணம் சார்ந்த புகைப்படங்களை பாருங்க. கடற்கரை ஓசையையும் இணைச்சிருக்கேன் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக. நான் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். செல்வம் என்னிடம் இழுக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. நான் அதிக செல்வம் பெற தயாராக இருக்கிறேன். என்னால் அதிக பணம் பெற முடியும். நான் அதிக செல்வம் சம்பாதிக்க தகுதியானவனாக இருக்கிறேன். எனது செயல்கள் செல்வ செழிப்பை உருவாக்குகின்றன. செல்வ வளம் பெறுவதற்கான புதிய வழிகளை நான் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன். ஏராளமான பணம் எப்போதும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். நான் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். செல்வம் என்னிடம் இழுக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. நான் அதிக செல்வம் பெற தயாராக இருக்கிறேன். என்னால் அதிக பணம் பெற முடியும். நான் அதிக செல்வம் சம்பாதிக்க தகுதியானவனாக இருக்கிறேன். எனது செயல்கள் செல்வ செழிப்பை உருவாக்குகின்றன. செல்வ வளம் பெறுவதற்கான புதிய வழிகளை நான் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன். செல்வத்தை பற்றிய அனைத்து எதிர்மறையான புரிதல்களையும் கண்டறிந்து அவற்றை நீக்குகிறேன். எனக்கு பிடித்த வேலையைச் செய்வதன் மூலம் நான் செல்வந்தராகிறேன். ஏராளமான பணம் எப்போதும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். செல்வ வளம் பெறுவதற்கான புதிய வழிகளை நான் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன். செல்வத்தை பற்றிய அனைத்து எதிர்மறையான புரிதல்களையும் கண்டறிந்து அவற்றை நீக்குகிறேன்.
எனக்கு பிடித்த வேலையைச் செய்வதன் மூலம் நான் செல்வந்தராகிறேன். ஏராளமான பணம் எப்போதும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். அன்பிற்குரிய நண்பர்களே, இதே வாக்கியங்கள கடற்கரை ஓசை இடைவெளி இல்லாம ஃபாஸ்ட் சம்மரி இருமுறை சொல்லலாம் வாங்க. இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய். ஹாவ் அ கிரேட் டே. நான் சொல்லப் போற எல்லா உறுதிமொழிகளும் உண்மையா இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வோட ரெடியா இருக்கேன். நான் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். செல்வம் என்னிடம் இழுக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. நான் அதிக செல்வம் பெறத் தயாராக இருக்கிறேன். என்னால் அதிக பணம் பெற முடியும். நான் அதிக செல்வம் சம்பாதிக்க தகுதியானவனாக இருக்கிறேன். எனது செயல்கள் செல்வ செழிப்பை உருவாக்குகின்றன. செல்வ வளம் பெறுவதற்கான புதிய வழிகளை நான் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன். செல்வத்தைப் பற்றிய அனைத்து எதிர்மறையான புரிதல்களையும் கண்டறிந்து அவற்றை நீக்குகிறேன். எனக்கு பிடித்த வேலையைச் செய்வதன் மூலம் நான் செல்வந்தராகிறேன். ஏராளமான பணம் எப்போதும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். நான் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தம். செல்வம் என்னிடம் இழுக்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நான் செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. நான் அதிக செல்வம் பெறத் தயாராக இருக்கிறேன். என்னால் அதிக பணம் பெற முடியும். நான் அதிக செல்வம் சம்பாதிக்க தகுதியானவனாக இருக்கிறேன். எனது செயல்கள் செல்வ செழிப்பை உருவாக்குகின்றன. செல்வ வளம் பெறுவதற்கான புதிய வழிகளை நான் ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன். செல்வத்தைப் பற்றிய அனைத்து எதிர்மறையான புரிதல்களையும் கண்டறிந்து அவற்றை நீக்குகிறேன். எனக்கு பிடித்த வேலையைச் செய்வதன் மூலம் நான் செல்வந்தராகிறேன். ஏராளமான பணம் எப்போதும் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன்.